போகிறதுக்கு முன்னாடி திரு அன்வர் ராஜா, இந்த மேகதாது பிரச்சனை முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் 2018 பிஜேபியோடு இருந்து அவங்களுடைய அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நாம் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறார் சரவணன். ஏனென்றால் பல விஷயங்களை இப்போது சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். இது 2007 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வந்தது. 2007 யாருடைய அரசு இருந்தது? கலைஞர் தான் இங்கு முதலமைச்சர். அவருடைய கூட்டணி அரசு தான் இது டெல்லியில் இருந்தது. ஆனால் அவர்கள் அந்த கெசட் நோட்டிபிகேஷன் தரவே இல்லை. அதற்கு மீண்டும் நாங்கள் போராடி மீண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று, சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்று 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2013 பிப்ரவரி 19 தான் அந்த கெசட் நோட்டிபிகேஷனே வந்தது. ஆக இந்த கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வர வேண்டும் என்றோ, அந்த மக்களுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றோ, காவிரியில் நமக்கு ஆன உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றோ அப்போது இருந்த கலைஞர் அவர்கள் நினைக்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கவில்லை. அன்று இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு, அந்த அரசுக்கு அழுத்தம் தரவில்லை. அதுதான் காரணம். அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் நீதிமன்றம் சென்று டைரக்ஷன் படி என்ன இல்ல அதுதான் சொல்றேன். இதெல்லாம் அந்த என்னை பின்னோக்கி போக வச்சது சரவணன் தானே. நாங்க ஒண்ணுமே செய்யலைன்னா அவங்க தான் ஒண்ணுமே செய்யல, அவங்க எதுவுமே செய்யாம இருக்காங்க. இப்ப மேகதாட்டு அணையில அவங்க சிவகுமார் மேகதாட்டு அணையை நாங்கள் கட்டுவோம்னு 1000 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு. இந்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிற போது நம்முடைய நீர்மேலாண்மை துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாரு? அது எங்கிட்ட கேட்காம கட்டவே முடியாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அது விவாதிக்கப்பட்டிருக்கிறதே, அது காவிரி மேலாண்மை வாரியத்தில் விவாதிக்கப்பட்டு நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு அது இங்கு என்ன உத்தரவு இல்ல கட்ட முடியாதுங்கிறது இப்ப நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவாகவும். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன? கட்ட முடியாதுங்கிறதா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனால் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் எப்படி? நான் என்ன சொல்கிறேன் என்றால், என்னுடைய பொதுவான கருத்து என்னவென்றால், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய என்னுடைய கடமை என்னவென்றால், நீங்கள் இதில் அரசியல் செய்வது காங்கிரஸ் கட்சியும் பிஜேபியும் தான். அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கலாம் கர்நாடகாவில், பிஜேபி ஆட்சியை பிடிக்கலாம். ஆனால் காங்கிரஸோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. எனவேதான் அவர்கள் இருவரும் கர்நாடகாவை அவர்கள் மத்தியில் இருக்கும்போது அதை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் துடிக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அதனால் வருகிற விளைவுதான் இது என்பதை வெளிப்படையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் நடந்தது, இதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது, இனிமேலும் அதுதான் நடக்கிறது. எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஏன் விவாதத்தின் போது ஏன் நீங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை? அதிகாரிகள் அங்கு உட்கார்ந்து ஏன் இந்த வாதத்தில் கலந்து கொண்டார்கள்? இந்த வாதமே தவறானது என்று ஏன் சொல்லவில்லை? கர்நாடகாவில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடகா நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது தமிழ்நாடு சர்க்காருக்கு தெரியாதா? மத்திய நீர்வள ஆணையத்திற்கு காவிரி ஆணையம் அப்படி ஒரு விவாதமே நடக்கல. அது மினிட் புக்ல மாற்றம் செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு செஞ்சது தப்பா இல்லையா? இல்ல சரி பரவாயில்ல, மினிட் புக்ல இல்லைங்கிறீங்க, அதுல தான் மாற்றம் அப்ப கர்நாடக அரசு நிதி ஒதுக்கி மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கிறது, அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படி நிதி ஒதுக்கீடுங்கிறது சாதாரணமான விஷயமா? அவங்க நீங்களே குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கான அரசியலை காங்கிரஸ் முன்னெடுக்கும் தானே. இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாதுங்கிறது சட்ட ரீதியா இருக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி அவங்க அணையை கட்டிட முடியாது சொல்கிறேன். அந்த அதைத்தான் நான் அப்படி சரவணன் சொல்றாரு, அதுதான் தமிழ்நாடு அரசு சொல்லுது. நம்மை மீறி உச்சநீதிமன்றத்தை மீறி கட்டிட முடியாது. அவங்க அரசியலுக்காக ஃபண்ட் ஒதுக்கலாம், என்ன பண்ணலாம், ஆனா கட்ட முடியாது தானே லீகல் ஸ்டேட்டஸ். நாங்க என்ன சொல்றோம்னா, பிஜேபியோட நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு சென்றோம்.
நீதிமன்றத்தில் வாதாடினோம், நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பை பெற்றோம். அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றவுடன் நாங்கள் கேட்டு பார்த்தோம், மீண்டும் மீண்டும் எங்களுடைய முறையீட்டை பண்ணி பார்த்தோம், அவர்கள் கேட்கவில்லை. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம். அதன் விளைவாகத்தான் இந்த மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு கிடைத்தது, இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது. இல்ல அந்த நாடாளுமன்ற முடக்கம், அந்த சூழல், அந்த நேரம் என்பதெல்லாம் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய சந்திரபாபு நாயுடு சில விமர்சனங்களை முன் வச்சாரு. தெலுங்கு தேசம் சில விமர்சனங்களை முன் வச்சுச்சு. அப்படியெல்லாம் பெற்ற வெற்றியை, அப்படியெல்லாம் பெற்ற வெற்றியை இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனில்லாமல் போகக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் கூட அக்கறை காட்டாமல் திமுக அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் நம்முடைய ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம் உச்ச நீதிமன்றத்திற்கு. அது கரெக்ட், நாங்க செய்யறோம். நீங்க தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? ஒரு கண்டன தீர்மானம் போட வேண்டுமா இல்லையா? நீங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போக வேண்டுமா இல்லையா? நாங்கள் மீட்டு தந்த உரிமைக்கு உயிர் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதை முழுமையாக செய்ய தவறியது திமுக அரசு என்பதுதான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, உரிமையை மீட்டு தந்தோம், உரிமையை மீட்டு சார், ஒரு எதிர்த்து ஒரு நீங்க வந்து தீர்மானம் போடுவதோ இதெல்லாம் எது உங்களை தடுக்குது அப்படின்னு கேட்கிறார். இல்ல இப்போ என்னன்னா, இவர்கள் சும்மா அரசியலுக்காக வந்து நடக்கவே ஒண்ணுமே நடக்காது. தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தானே, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. காவிரி வாய்ப்பே இல்லையே. இப்போ அவங்க வந்து நான் 1000 கோடி 2000 கோடி ஒதுக்குறாங்கங்கும் போது இல்ல அது என்ன அடிப்படையில் செய்றாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க அரசியலுக்காக பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஏதோ பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்க. இவங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து ஏன் இதை பண்ணல அதை பண்ணலன்றதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நாங்கள் வந்து இது குறித்து வந்து தந்தி உடனடியாக தெரிய வந்த உடனேயே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தந்தி அனுப்பியாகிவிட்டது. இது மட்டும் இல்ல, இப்போ 2018 அந்த தீர்ப்பு வந்த பிறகு 6 வாரங்கள்ல அமைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆணையத்தை. 6 வாரத்துல அமைக்கவில்லை. அதற்கு எதிராக சென்னைக்கு வந்த திரு மோடி அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது திமுக. அது மிகப்பெரிய பேசு பொருளானது. அதற்கு பிறகு அச்சப்பட்டு போன பாஜக வேற வழி இல்லாம அந்த ஆணையத்தை நியமித்தது. அப்படியும் சரி, ஃபுல்லா அந்த ஆணையத்துல எல்லா வகையான திரு எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரதமும் இருந்தார். அதையும் உங்களுக்கு நினைவுற்று இல்ல, அவரு வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பேசினாரா அப்படின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துல மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இல்ல. இப்போ மத்திய மாநில அரசுகளை வந்து பொத்தாம்பதுவா கண்டிக்கலாம். ஆனா இந்த ஆணையத்தை இப்படி செயலிழக்க செய்வது யார்? அதற்கு எதிராக குரல் கொடுக்க தைரியம் இருக்கா? பேசலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனையை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எழுப்பியிருந்தீங்க திரு டாக்டர் செந்தில். இதுல கொஞ்சம் கூட தன்னுடைய உழைப்பை தராமல், தன்னுடைய ஆதரவை தராமல் மிகப்பெரிய வெற்றியை, இமாலய வெற்றியை ஈட்டி தந்த அதிமுகவை சிறுமைப்படுத்துகின்ற விதத்தில் சரவணன் பேசுகிறார். அது சரியல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம தொடர்ச்சி விவாதிக்கலாம் சார். அடுத்த சுற்றுல முதல் கட்ட கருத்து நான் மற்ற அவர்களால் வந்த வெற்றி அல்ல. ஓகே நான் வரேன். டாக்டர் செந்தில், இது அரசாங்கத்தினோட நிலைப்பாட்டில் உங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறுபட்ட வேறுபட்ட கருத்து எதுவும் இல்லைன்னு முதலமைச்சர் தெளிவுபடுத்துறாரு. ஆனாலும் பாமக இதில் வந்து போதுமான அளவுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற விதமான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில். என்ன உங்க சிக்கல்? என்ன நம்பிக்கை இல்லையா, அல்லது அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுன்றீங்க? இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையிலையும் அதை பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க. மத்திய அரசுக்கு அதுக்கான ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. முதல்ல 2 விஷயங்களை தெளிவுபடுத்தணும். ஒன்று, முதலமைச்சர் சொன்னது போல எங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்த கருத்து இல்லை, எதிர்மறையான கருத்து. முதலமைச்சர் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என நிலைப்பாடு இருக்காரு. அது நடுவண் அரசின் வேலை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அது தவறு, மாநில அரசு நடத்தியே தீர வேண்டும் என்பது எங்கள் நிலைப்பாடு. எப்படி ஒத்த கருத்தா இருக்க முடியும்? முதல் விஷயம். 2வது விஷயம், தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை கோருவது வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல. 10.5 இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது என்பதே தவறான கருத்து. உச்ச நீதிமன்றம் அது சரி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆனால் அந்த 10.5 விழுக்காடை கொடுப்பதற்கு முன்னால் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் என்ன பயனடைந்தார்கள்
ஏன் பயனடையவில்லை என்பதற்கான தரவுகளை கேட்டாங்க. இதை திரட்டி கொடுப்பதற்கு 5 நாட்கள் தேவைப்படும் அதிகபட்சம் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அதிகபட்சம் 1 மாதம் தேவைப்படலாம். 3 ஆண்டுகளாக திட்டமிட்டு இதனை தள்ளி வைத்து இன்னைக்கு செய்ய முடியாது என்று வெளிப்படையாகவே முதலமைச்சர் சொல்லிட்டார். நாங்க அந்த தரவை கொடுக்க மாட்டோம் என்று. இது வந்து மிகப்பெரிய சமூக நீதிக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அது அந்த வகையில் சமூக நீதிக்கு எதிரானவர் முதலமைச்சர். அவர் சமூக நீதியை முகமூடியாக அணிந்திருக்கிறார். அந்த முகத்திரையை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அழுத்தமாக கொடுத்தோம். நாங்கள் இல்ல சார், இதுல சாதிவாரி கணக்கு நீங்க சொல்றதை நான் 2 விதமா புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, நாங்களும் திமுகவும் ஒரே நிலைப்பாட்டில் இல்லைங்கிறீங்க. அதை நான் 2 விதமா சொல்றேன். திமுகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்ங்கிற கொள்கையில தான் இருக்காங்க, அல்லது அந்த கருத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதை மாநில அரசு நடத்தலாம் நீங்க சொல்றீங்க, அவங்க மத்திய அரசு நடத்தணும்னு சொல்றாங்க. இதுதான வேறுபாடு. ஒட்டுமொத்தமா நேரடி நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏங்க இல்லைங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பது திமுகவின் உள்மனது. இல்ல அது சாக்காகவும் ஏமாற்றுவதற்காக மட்டும்தான் தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து நடுவர் அரசிலும் அந்த பொறுப்பு நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம். அவங்க சொல்லக்கூடிய வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட், நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்றாரு. அதுல பொலிட்டிக்கல் உங்க ரீடிங் இல்ல, அது அப்படி இல்ல, அவங்க அதுல விருப்பம் இல்ல, அதனாலதான் தள்ளி போடுறாங்கன்றது உங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட். அது நம்ம இல்ல மறுக்கல, உங்களுக்கான உரிமை. இல்ல வெளிப்படையா சொல்லுவோம். ஓகே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். யார் நடத்த சொல்றோம்? நாங்க மத்திய அரசுக்காக கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதை அவர் மறுக்கிறார், செய்ய தவறுகிறார். அதுதான் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. மறுபடியும் முதல்ல சொன்ன பாயிண்ட் கிளியர் பண்றேன். 10.5 இடஒதுக்கீடுக்காக நாங்க கேட்கல. தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மீண்டும் நான் சொல்றேன், சமூக நீதி காத்த வீராங்கனை என்று திராவிட கழக தலைவரால் போற்றப்பட்ட அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு 69 காப்பாற்றிய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை, அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக விஜயன் தொடர்ந்த வழக்குல உயர்நீதிமன்றம் தரவுகள் கேட்டிருக்கிறது. அந்த வழக்கு நாளை கூட விசாரணை வரலாம். விசாரணை வந்தால் தரவுகள் இல்லை என்ற அடிப்படையில் அந்த 69% விழுக்காடு ரத்து செய்யப்படலாம். அதை காப்பாற்ற வேண்டுமானால் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. அதனால நாங்கள் கேட்பது சமூக நீதி என்று வெறும் பேச்சோடு நிறுத்தாம உண்மையான மனதோடு உண்மையான அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயல்படுங்கள். வெறும் வார்த்தைகளால சமூக நீதி பண்ண முடியாது. இன்றைக்கு தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான தரவுகள் இல்லை. உங்களோட சேர்த்தை கேட்ட விரும்புகிறேன் டாக்டர் செந்தில். 69% இடஒதுக்கீட்டை அதிமுக மட்டும்தான் உறுதி செய்ததா, அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய இருந்த 2 திராவிட கட்சிகளுடைய பங்களிப்புன்னு அதை பாக்குறீங்களா, அல்லது அதை எப்படி பாக்குறீங்க? அதல இருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் கேட்கிறேன், சொன்னது மாற்ற முடியாது. நீங்க வந்து இது அரசியல் பாயிண்ட் தேடுங்க, வெளிப்படையா சொல்றேன். 69% விழுக்காடு தக்க வைப்பதற்காக அரசியல் சாசன திட்டத்துக்காக உழைத்தவர் செல்வி ஜெயலலிதா. வரலாற்றில் அவருடைய இடம் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதே மாதிரி இப்ப மேகதாது சொன்னாங்கல்ல, அரசியலை தாண்டி வெளிப்படையாக சொல்லும். எல்லாம் நடந்து முடிந்த பிறகு ஏறக்குறை 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு தவமிருந்து பெற்ற அந்த ஆணையம் நடக்க விடாமல் செய்தது மோடியின் பாஜக அரசு தான். அது தமிழ்நாட்டுக்கு எதிரான துரோகம் தான் நாங்க நினைக்கிறோம். இது வந்து நீங்க வந்து அரசியல் நான் பேச வேண்டியது, உண்மையை பதிவு செய்ய வேண்டும். அதனால 69.5 விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உயர் சாதியினருக்கான 10% இடஒதுக்கீடு வரக்கூடாதுன்னா, இடபிள்யூஎஸ் பத்தி நிறைய பேசுறாங்க திமுக. நாங்கள் பேசியது என்னன்னு, செய்தது என்ன என்பதுதான் எங்க கேள்வி. அது வர வேண்டாம் என்று நினைத்தால் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு செய்து தர வேண்டும். கண்டிப்பா செய்யணும். ஆனா திமுகவுக்கு முனைப்பு இல்லை. ரைட், பேசலாம். எல்லாருக்குமான வாய்ப்பு. சிந்தனை செல்வன் உங்க லைன்ல தான் பேச போறாரு. நான் ஒரு கருத்தை கேட்டு ஒரே ஒரு சின்ன கருத்து, ஒரே ஒரு இல்ல, எல்லாருக்கும் பதில்னு போனா நீங்க மட்டும் தான் பேச முடியும். நீங்க அவர் வந்து முதல்வருக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆமா சார், உங்களுக்கான வாய்ப்பு வரந்தானே சார் செய்யும். 10 செகண்ட் இல்ல, அப்படி இல்ல சார், நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. நானா சிந்தனை செல்வன் சார் அவர்கள் அவங்க உங்க லைன் தான் பேச போறாரு. என்ன 10 செகண்ட் சொல்லுங்க நீங்க. நான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு மற்றவங்களுக்கான வாய்ப்பு. சாதிவாரி கணக்கெடுப்புன்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய உரிமை மாநில அரசுகளுக்கு இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய உரிமை ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. பீகார்ல சாதிவாரி
கணக்கு ஆய்வு சர்வே தான் பண்ணாங்க. சரி, அது வந்து மிகப்பெரிய இப்போ 2021ல பண்ணிருக்கணும், அதை பண்ணல. 2026ல பண்ணியே ஆக வேண்டும், 25ல அடுத்த இதுல பண்ணியே ஆக வேண்டும். ஆட்சிக்கு வரப்போகிறது இந்தியா கூட்டணி. வந்தவுடன் இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இது குறித்த விவாதத்தை முன்வைக்கலாம். அவருக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் மற்றவங்கள கருத்தை கேட்டு வரேன். சரவணன், சமூக நீதி காத்த சரித்திர நாயகன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எஸ், ஓகே, பேசலாம். நம்ம சமூக நீதி பற்றியும் பேசலாம். ஏன்னா விரிவான ஒரு தளத்துல பேச வேண்டியதுதான்.